கண்ணியமிக்க இஸ்லாமிய உறவுகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பலவிதமான வழிகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வழிகளிலே ஒரு வழிதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப்போறேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தொழுகைக்கு பின்னாடி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்லிட்டு அதற்கடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் 33 தடவை, அதற்கு பின்பு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொல்லிட்டு அதற்கு பின்னாடி அஸ்தக்ஃபிருல்லாஹ் 33 தடவை சொன்னால் நிச்சயமாக ஒரு அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அது எப்படின்னு சொல்லியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது முதல்ல ஒரு அடியான் தொழுகைக்கு பின்னாடி சுப்ஹானல்லாஹ் 33 தடவை வரும்போது அல்லாஹ் சொல்லுவானா, ஹாதா அலி, இது எனக்கு எதுன்னு அல்லாஹ் சொல்லுவான். அதற்கடுத்து அந்த அடியான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி 33 தடவை ஓடும் பொழுது மீண்டும் அல்லாஹ் சொல்லுவானா, ஹாதா அலி, இது எனக்கு எது அப்படின்னு சொல்லுவான். அதற்கடுத்து 3ஆம் முறை அல்லாஹ் அக்பர் என்று 33 தடவை அந்த அடியான் ஓடும்போது கூட அல்லாஹ் சொல்லுவானா, ஹாதா அலி, இது எனக்கு எதுன்னு சொல்லுவான். அதற்கடுத்து இதே மாதிரி அந்த அடியான் 33 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓடுவானா, அப்பையும் அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, ஹாதா அலி, இது எனக்கு எதுன்னு சொல்லுவான். அதற்கு பின்பு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓதும்போது அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுவான். கடைசியில் இதெல்லாம் ஓதிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ், ரப்பே என்னுடைய பாவமெல்லாம் மன்னிச்சிடுறா அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, அடியானே அடியானே, எனக்காக நீ இவ்வளவு தஸ்பீஹ் செஞ்சியே, உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேனா? ஓ, நான் உன்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தொழுகைக்கு பின்னாடி நம்ம ஓதக்கூடிய இந்த தஸ்பீஹ் இருக்கிறது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அப்படிப்பட்ட 5 நிமிஷம் நம்ம ஒதுக்கி செய்யறதுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் அப்படிப்பட்ட ஒரு அமலை நாம் வீணாக்கக்கூடாது. இந்த அமலை நாம் நம்முடைய வாழ்விலை கடைபிடித்து நம்முடைய பாவங்கள் நீக்கி மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற ஒரு சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்துருவானாக. வாக்கத்தாவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.